இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய காலாண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம். புதிய காலாண்டு மட்டுமல்ல, புதிய வருடத்திற்குள்ளாகவும் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு, சக மனுஷனோடு வைத்திருக்கிற உறவு இன்னும் அதிகமாக நெருங்க வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை, எங்கள் ஊழியத்தின் வாஞ்சையும் கூட. இந்த 3 மாதமும் நாம் படிக்க போகிற புத்தகங்கள் பிலிப்பியர், கொலோசையர் புத்தகங்கள், நிருபங்கள். இன்றைக்கான முதல் பாடத்தினுடைய தலைப்பு துன்பப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை. யார் துன்பப்பட்டார்கள் என்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். துன்பப்பட்ட போது என்ன செய்தார்கள் என்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். ஏன் துன்பப்பட்டார்கள் என்ற கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டும். இந்த கேள்விகளை நாம் பதில் காணணும் இல்லையா? எப்படி பதில் காண்பது? ஒரு 4 தலைப்புகளாக நான் பிரிக்கிறேன் இந்த பாடத்தை 4 தலைப்புகளாக பிரித்து நம்ம ஆராயும் பொழுது இந்த துன்பத்திற்கான அர்த்தம் என்ன, துன்பம் ஏன் வருது, துன்பத்தின் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற பாடமெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் பாருங்க. அப்ப என்ன இந்த 4 தலைப்பு அப்படின்னா, 1 சிறை கைதியான பவுல். சரிங்களா? பவுல் சிறை கைதியா இருக்கிறார், இதை குறித்து நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது பிலிப்பு கொலோசே பட்டணத்தில் பவுல். 3வது பவுலினுடைய ஊழிய முறைமைகள். 4வது காவலில் இருந்த பவுல். 4 தலைப்புகளையும் நல்ல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஏன் துன்பம், அந்த துன்பத்தின் போது என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி எல்லாம் ரொம்ப அழகாக வரும். இந்த 4 விஷயங்களும் மையமாக படிக்க போகிற அதிகாரம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அதில் தான் மிக முக்கியமான அடித்தளம் இந்த நிருபத்திற்கு அமைகிறது. அதை கொஞ்சம் நேரம் படிச்சுக்கணும் பாருங்க. ஜெபத்தோடு படிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, பவுலுடைய நிருபங்களை நாங்கள் அலசி ஆராய்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறீர், இதுக்காக நன்றி. தகப்பனே, அன்றைய நாட்களில் நடந்த காரியங்களை படிக்கும் பொழுது தேவரீர் எங்கள் உள்ளத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, தெய்வத்தினுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். துன்பப்பட்டாலும் கைவிடப்படுகிறது இல்லை. அதுதான் முதல் பாடத்தினுடைய தலைப்பு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் தான் மிக முக்கியமான மைய அதிகாரம் என்று நான் சொன்னேன். அப்போ 4 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். அதில் முதல் விஷயம், பவுல் யார்? இந்த நிருபங்களை எழுதும் பொழுது பவுல் யாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பவுல் யாரு? சவுலா இருந்த பொழுது, அவன் மனமாற்றம் அடைந்து பவுலாக மாறி சிறு குழந்தையாய் பிறந்த போது ஆண்டவர் அவனுக்கான திட்டத்தை வச்சிருந்தார். அந்த திட்டத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. கவனிச்சிங்களா? சவுலா இருந்து பவுலாய் மாறிய போது, சிறு குழந்தையாய் மாறும் பொழுது அவனுக்கான திட்டம் கூடவே பிறந்துச்சு. அப்போஸ்தலர் 9:15-16 பாருங்களேன். அங்க என்ன சொல்றாங்க? அதற்கு கர்த்தர், நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யார் யாருக்கெல்லாம் அவன் தேவனுடைய நாமத்தை குறித்து அவன் அறிவிக்க வேண்டுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவன் எடுத்த உடனே அவன் புறஜாதிக்கு அறிவிக்கணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. அப்ப கடைசி விஷயம், இஸ்ரவேல் பிள்ளைகள் கடைசியில போயிடுச்சுங்க. நடுவுல இருக்கக்கூடிய விஷயம் ராஜாக்களுக்குங்க. 3மே சுவாரஸ்யம். இஸ்ரவேல் பிள்ளைகள், பிரதானமான பிள்ளைகளை தூக்கி ஆண்டவர் கடைசியில போடுறாரு. முதல்ல புறஜாதிகளுக்கு போய் சத்தியம் சொல்லணும்னு சொல்றாரு. ராஜாக்களுக்கும் நீ சத்தியத்தை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்ப அவனுடைய அழைப்புல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இன்னொரு சுவாரஸ்யம் கூட இருக்குதுங்க. அதுதாங்க பாடத்துக்கான தொடர்பு. 16ஆம் வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பிறக்கும் போதே சொல்றாரு, நீ சரியா அடி வாங்கடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடுவாய், நான் அவனை காண்பிக்கிறேன் அப்படின்றார். அப்ப அவன் யார் யாருக்கெல்லாம் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அதுதான் உபத்திரவம். அதையும் ஆண்டவர் சொல்றாரு. அதுவும் சாதாரணமான எவ்வளவாய் நீ பாடுபட போகிறாய் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. காண்பித்தாரா? இது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. அப்போஸ்தலர் 20:23. இந்த விஷயம், இந்த அழைப்பை குறித்து பவுலார் பல இடங்கள்ல பேசுறாரு. இந்த உபத்திரவத்தை குறித்தும் பல இடங்கள்ல அவர் நினைப்பூட்டுகிறார்.
அப்போஸ்தலர் 20:23 அப்படிப்பட்ட ஒரு நினைப்பூட்டல் உள்ள ஒரு வசனம் தான். 23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். என்னவா? பட்டணங்கள் தோறும் என்ன இருக்குதான்? கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது. அதை யார் அறிவிக்கிறாங்களாம்? பரிசுத்த ஆவியானவர் தாமே அறிவிக்கிறார். என்ன? 21 ஒரு பக்கம் திருப்பிடுவோம். 21 வசனம் 11 வாங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். யார் என்றான்? அகபு என்கிற தீர்க்கசி ஒருத்தன் வந்து அவன் சொல்றான், பவுலார் எருசலேம்ல அவர் வந்து புறஜாதியார் கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்க, யூதர்கள் போய் புறஜாதியார ஒப்பு கொடுப்பாங்க. யார் சொன்னாருன்னு சொல்றான்? பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அகபு போய் சொல்றாப்புல. உங்களுக்கு புரியுதா? அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போஸ்தலர் 20 சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் காண்பிக்கிறாரு. 21ஆம் அதிகாரத்துல தீர்க்கசி மூலமாகவும் ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்படி எங்க போனாலும் சத்தியத்தை சொல்லுகின்றார். சத்தியத்தின் சொன்னது நிமித்தமாக மிகுந்த உபத்திரவத்தை சந்திக்கிறார் பவுலார். இப்படி வாங்க, உபத்திரவத்தை அனுபவிக்கும் பொழுது எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. பிலமோன் 1:1 கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். எபேசியர் 3:1 இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் பொருட்டு கட்டப்பட்டிருந்தேன் முந்தின வசனம் சொல்லுச்சு. அது யாருக்காக? புறஜாதியாருக்காக கட்டப்பட்டிருக்கிறார். என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த புறஜாதியாருக்காக கட்டப்பட்டிருக்கிறாருன்னா, புறஜாதியார் இவரை உபத்திரப்படுத்துவதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? புறஜாதியாரா யூதர்களா? கமெண்ட்ஸ்ல போடுங்க, நீங்க பார்க்கலாம். என்ன அப்ப பவுலார் உபத்திரவத்துக்காக, கட்டுகளுக்காக, துன்பத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இதை பரிசுத்த ஆவியானவர் பல இடங்கள்ல சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் அறிவிக்கிறாரு. அவரும் சிறைவாசத்துல இருக்கிறாரு. சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது பவுலார் என்ன சொல்றாருன்னா, எபேசியர் 6:19 பாருங்க. எபேசியர் 6:19 சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியதுபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கும் பொழுது தன்னை எப்படின்னு சொல்றாரு? ஐ எம் an ambassador. நான் ஒரு ஸ்தானாபதின்றார். சரிங்களா? அப்ப பவுல் உடைய அழைப்பு என்ன? இந்த அழைப்பு எப்படி வந்துச்சு? அவர் மனம் திரும்பும் பொழுது அழைப்பு வந்துச்சு. நாம் கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான முதலாவது பாடம், நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ஊழிய தரிசனத்தை கொடுப்பார். ஒரு பாரம், இவர்களுக்கு நான் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஊழிய பாரத்தை, திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களா? யோசிங்க. இப்ப அவர் மனம் திரும்பும் பொழுது அவருக்கு ஒரு ஊழிய தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்துல அவர் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் காண்பித்தார். அவர் பாடுபடும் பொழுது, சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது கூட அவர் தன்னை ஸ்தானாபதியாக அழைக்கிறார் என்று ரொம்ப அழகா சொல்றாரு. சரி, இப்படி அவர் உபத்திரவப்படும் பொழுது, சிறைவாசத்திற்குள் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட 5 புத்தகங்கள் தான் பிலிப்பியர், கொலோசேயர், எபேசியர், பிலமோன், 2 தீமோத்தேயு. 5 புத்தகமும் எங்கிருந்து வருது? சிறை என்கிற கருவறையில் இருந்து வருகிறது. அங்கிருந்து வந்தது தான் இது. அப்ப தூக்கி சிறைச்சாலையில சாத்தான் போடுறான். அங்கேயாவது ஒரு ஊழியம் அடங்குதா? இல்லைங்க. அங்கேயும் அவர் ஊழியம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சுவிசேஷத்திற்காக வாழவும் செய்யணும், நாம் உபத்திரவமும் சந்திக்கணும். சரிங்களா? we are called to preach and suffer for the gospel. நீங்கள் கடைசியாய் சுவிசேஷத்திற்காக, சுவிசேஷத்தின் கொள்கைகளுக்காக கஷ்டப்பட்டது உண்டா? நம்ம செய்கிற தவறுகள் நிமித்தமா கஷ்டப்படுறோம், அது வேற விஷயங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் ஒரு கீறலாவது பெற்று உள்ளீர்களா? ஒரு திட்டாவது வாங்கியிருக்கிறீங்களா? அது எப்போ வாங்கினீங்க? சரிங்களா? பவுலுடைய அழைப்பு பார்த்தீங்களா? கிட்ட நிற்க முடியுமா? பட்டணந்தோறும் அவனுக்கு பாடு.
சரி, அப்ப பவுலார் யார்? அதுதான் பார்த்தோம். சிறை கைதியான பவுல். சிறை கைதியா இருந்தபோது கூட 5 புக் எழுதியிருக்கிறாருங்க. யோசிக்கணும். 2வது விஷயம், பிலிப்பு கொலோசே பட்டணத்தில் பவுல் எப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த பிலிப்பு பட்டணத்துல எப்படி ஊழியத்தை ஆரம்பிச்சார் நம்ம புரிந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட அதிகாரம் தான் அப்போஸ்தலர் 16 அதிகாரம். 16 அதிகாரத்துல 4 மிக முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. எல்லாமே பிலிப்பு பட்டணத்தோடு தொடர்புடையது. இதை புரிஞ்சாதான் தலைப்பு புரியும். தலைப்பு புரிஞ்சாதான் நமக்கு பாடம் புரியும். அப்ப 16 அதிகாரத்துக்கு வருவோம். இதுதான் மைய புள்ளின்னு சொன்னேன். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 16 வசனம் 9. அங்கே முதல் சம்பவம் நடக்குது பாருங்க. இது பிலிப்பு பட்டணத்தில் நடக்கல. பிலிப்பு பட்டணம் சம்பந்தமுடையதாக நடக்கிறது. வசனம் 9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஒரு தரிசனத்துல ஒரு ஊரை சேர்ந்த ஒருத்தன் வந்து நீர் மக்கதோனியாவுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான். எந்த ஊரு? மக்கதோனியா. மக்கதோனியா என்னது? எந்த ஊர் நாடு? கிரேக்க நாடு. அப்ப கிரேக்க நாடு, மக்கதோனியா நாடு, அந்த நாட்டுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான். உடனே பவுல் என்ன பண்றாருன்னா, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயாத்தனம் பண்ணி, ஆண்டவர் அங்க சத்தியம் சொல்லதான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணான்னா முடிவெடுத்தான். இப்ப உடனே அவன் எங்க போறாங்க பாருங்க. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில், கவனிக்கணும், மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் அந்த தரிசனத்துக்கு முன்பாக பாருங்க, இங்க ஆவியானவர் இங்க போகாதன்னு சொல்லுவார். அப்ப எங்க போறது? தரிசனம் வருது, நீ மக்கதோனியா நாட்டுக்கு வா அப்படின்னு தரிசனம் வருது. இப்ப தரிசனத்தை பெற்றுதான் மக்கதோனியாவுக்கு போறாங்க. இப்ப மக்கதோனியாவில் எந்த ஊருக்கு போனாங்க? ரோமர் குடியேறின ஒரு பட்டணம் இருக்கு. ஒரு பட்டணம் பெரிய பட்டணமா இருக்குது, தலைமை பட்டணமா இருக்குது. அந்த சீஃப் சிட்டி, அந்த தலைமை பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்க சில நாள் அங்கதான் பவுலார் தங்கி இருந்தாங்க. அப்படியே அங்க இருந்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த பட்டணத்தின் பேர் தான் பிலிப்பு பட்டணம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ பாருங்க, பிலிப்பி பட்டணத்தில் இப்படி தான் வராங்க. இதுதான் சம்பவம் 1. ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அந்த பட்டணத்துக்கு போக சொன்னாருங்க. இன்ட்ரெஸ்டிங்ல. சரி, 2வது, இப்போ அந்த இடத்துல வசனம் 13, 14, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், அப்படியே படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, அது எந்த பட்டணத்துக்கு வெளியே போய்? பிலிப்பி பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இப்போ வெளியில போய் அவங்க ஜெபம் பண்ற ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. அப்படி ஸ்திரீகள்லாம் அங்கே வரும்பொழுது ஸ்திரீகளுக்கு இவங்க உபதேசம் பண்றாங்க. அப்பொழுது தியத்தெரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். எல்லா ஸ்திரீக்கும் போதிக்கப்பட்டுச்சு. ஒரு ஸ்திரீக்கு இருதயத்தை ஆண்டவர் திறந்து கொடுக்குறாரு. அப்படின்னா ஆண்டவரா மூடினாரு? இவளுக்கு அதிகமான விருப்பம் இருந்துச்சு, ஆண்டவர் உதவி செய்தார். இப்ப வசனம் 15 கவனிக்கணும். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்ப 2வது சம்பவம் நடக்குது பிலிப்பி பட்டணத்துல. பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே உட்காந்து ஜெபம் பண்ற நேரத்துல ஸ்திரீகள்லாம் வராங்க. ஸ்திரீகளுக்கு சத்தியம் சொல்லும் போது ஒரு மீன் கிடைக்குது. அந்த மீன் தான் என்னது? லீதியாள், ஒரு பிஸ்னஸ் உமன். என்ன, அப்ப அந்த அம்மா சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லி அந்த வீட்டார் எல்லோரும் வந்து ஞான முழுக்கு பெற்றார்கள். அது மட்டுமல்ல, இப்ப அந்த செய்தியாளர்களுக்கு கடமையாக நீங்க வந்து எங்க வீட்டுல தங்கி இருங்க, நான் உங்களை உபசரிக்கணும் என்று சொல்லி அன்பும் பாராட்டினாள்.
ஆக 2வது சம்பவம் என்ன? பிலிப்பு பட்டணத்தில் எப்படி பெண்களுக்கு ஊழியத்தை பார்த்தாரு பவுலார். ஏன்னா முதல்ல பிலிப்பு பட்டணத்துக்கான தரிசனம், இப்போ பிலிப்பு பட்டணத்தில் பெண்களுக்கான ஊழியம் நடக்குது. சரி, இப்போ கொஞ்ச நாள் போக இப்போ என்ன நடக்குது பாருங்க. 3வது இன்னொரு சம்பவம் நடக்குது. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில், எந்த இடம்? ஆற்றின் அருகே. குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பவுல் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வந்திருக்கிறாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இப்ப என்னாச்சு? குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண்ணு வந்து, இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர், இவங்கெல்லாம் வந்து ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கிறாப்புல. ஆக இதை புரிஞ்சுக்கிட்டு பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த அசுத்த ஆவியை விரட்டுறாரு. அதனுடைய விளைவு என்னாச்சு? என்ன வசனம் 19 பாருங்க. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். சம்பவம் 1, பிலிப்பு பட்டணத்துக்கு, மெக்கதோனியா பட்டணத்துக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம். 2வது, பெண்கள் மத்தியில ஒரு ஊழியம். லீதியாளும் அவள் குடும்பமும் ஞானமுழுக்கு பெறுகிறார்கள். சரி, அடுத்தது மீண்டும் அதே இடத்துக்கு போகும் பொழுது இன்னொரு பெண் வரா. இப்ப குறி சொல்லுகிற பெண் வரா. அந்த குறி சொல்லுகிற பெண்ணை அசுத்தாவியை விரட்டுறாரு பவுலார். இப்ப அந்த பெண் மனம் திரும்பிடுறா. திரும்பி குறி சொல்லுவாளா? சொல்ல முடியாதுங்க. இப்ப வருமானம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓனர்லாம் என்ன பண்றாங்கன்னா, பவுலை பிடிச்சு அடிச்சு தரன்னு இழுத்து அதிகாரிகள்கிட்ட கொண்டு போறாங்க. இப்ப 4வது சம்பவம் பாருங்க. அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் அவர்கள், வசனம் 20, அவர்கள் அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாக இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி பட்டணத்தை போட்டு குழப்புறாங்க. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். சத்தியத்தை வந்து சொல்லும்போது இங்க மக்களை எல்லாம் குழப்பி விடுறவங்க வராங்க அப்படின்னு தான் பொதுவாக சொல்றாங்கன்னா, அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி பட்டணத்தில் எங்கும் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வசனம் 22, அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்கள் விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அடின்னு அடிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு கொண்டு போய் சிறைச்சாலை பத்திரமா வச்சுக்கோங்கப்பா இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சிறைச்சாலைக்காரன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப சிறைச்சாலைக்காரன்ட்ட ஒப்பு கொடுத்த போது அந்த சிறைச்சாலைக்குள்ள போன பவுல் என்ன செஞ்சாங்க? கூட பவுலோட சீலாவும் இருந்திருக்கிறாப்புல. 2 பேரும் சேர்ந்து தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்த போது என்னாச்சு? பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி அதிர்ந்த உடனே என்னாச்சு? எல்லாம் செத்து போயிட்டாங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனம் சொல்லுது பாருங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. தாழ்பாலு கலந்து போயிடுச்சு, கட்டுக்களும் அப்படியே கீழே விழுந்துருச்சு. இப்ப பூமி எதிர்ச்சியை அனுப்புனது யார்? நோக்கம் என்ன? உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவன் தான் பூமி எதிர்ச்சி அனுப்பியிருக்கிறார். இப்ப எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப சிறைச்சாலைக்காரன், இந்த ஜெயிலர் இருக்கிறாரு, அவர் என்ன நினைச்சாரு? ஐயோ, எல்லா பயிலும் ஓடி போயிட்டாங்க, நம்ம கதை முடிஞ்சு போச்சுதான், நான் போய் ரோம் கவர்மெண்ட்டை மாட்டி சிறுவதை அனுபவிக்கிறத விட நானே செத்து போகலான்னு சொல்லிட்டு பட்டயத்தை உருவி அவனே சூசைட் பண்றதுக்கு போறான். அப்பதான் பவுலார் சொல்றாரு, நீ அதை செய்யாத, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம், கவலைப்படாத. அப்ப ஓடலை பாருங்க பவுலார், அவன் தில்ல அங்கே நிற்கிறான் பாருங்க பவுலார். உடனே அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்குது, அவனுக்கு சத்தியம் அறிவிக்கப்படுது. அந்த ஜெயிலர் மனம் திரும்புகிறான், அவன் வீட்டார் மனம் திரும்புகிறாங்க, எல்லோரும் ஞான முழுக்கு பெறுகிறார்கள். இன்ட்ரெஸ்டிங்.
எல்லோரும் ஞானமுழுக்கு பெறுகிறார்கள். அப்போ மனம் திரும்பியது யாரு? லீதியாள், அவள் குடும்பம். அடுத்தது அந்த வாலிப பெண் மனம் திரும்பினாள். அடுத்தது சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. அங்கவும் அவர் அழுது கொண்டு இல்லாம அவர் துதி பாடலை பாடுறாரு. விளைவு என்னாச்சு? ஆத்துமாக்கள் கிடைத்தது. எந்த ஆத்துமா? எவன் அடிச்சானோ, எவன் கிழிச்சானோ, எவன் தூக்கி உள்ள வச்சிருந்தானோ அவனே மாறுறான். அப்ப நீங்க ஆண்டவருக்கு துதிய செலுத்தும் பொழுது, விசேஷமாக துக்கம் நிறைந்த வேளையில துதிய செலுத்தும் பொழுது ஆண்டவர் காரியங்களை மாற்றி அமைத்து உங்களுக்கு நிறைய ஆத்துமாக்களை கொடுப்பார். அந்த பாடத்தை நம்ம என்ன செய்யலாம்? இங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இப்படி சொன்ன உடனே அடுத்த நியூஸ் அதிகாரிகள்கிட்ட போகுது. அவங்க என்ன சொல்றாங்க? வசனம் 39, அவருடனே தயவாய் பேசி, பவுலும் சீலாவிட்ட தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். எந்த பட்டணத்தை விட்டு? பாப்பாப்பா இதெல்லாம் பெருசு பண்ணாதப்பா, நீ பேசாம போயிருப்பா அப்படின்னு சொல்லி நைஸா பேசி அவரை அனுப்பினாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், பட்டணத்தை விட்டு வெளியே போனாங்க. எப்படி பட்டணத்துக்குள்ள வந்தாங்க? ஈவெண்ட் நம்பர் 1 தரிசனம். ஈவெண்ட் நம்பர் 2 பெண்களுக்கான ஊழியம். ஈவெண்ட் நம்பர் 3 அந்த வாலிப பெண், குறி சொல்ற பெண் மனம் திரும்புறா. ஈவெண்ட் நம்பர் 4 உபத்திரவத்தினால சிறைவாசத்தினால இந்த ஜெயிலருடைய மனம் திரும்புதல். இப்படி இதெல்லாமே எங்க நடக்குதுன்னா பிலிப்பு பட்டணத்துல நடக்கிற விஷயங்கள். ஆக பிலிப்பு பட்டணத்துல இதே போல கொலோசே பட்டணத்துக்கு எப்படி சத்தியம் போகுது அப்படின்னா, கொலோசேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பவுல் நேரடியா கொலோசேயர் பட்டணத்துக்கு போகல. என்ன நடக்குது பாருங்க. கொலோசேயர் 4:12, எப்பிப்ராவும் உங்களுக்கு வாழ்தல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஏன்னா ஜபத்தில் அவன் என்ன செய்யறான்? போராடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனம் சொல்லப்படுதுங்க. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7, அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எபிப்ராவினிடத்திலும் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த எபிப்ரா இவன் மூலமா தான் சத்தியம் போய் சேருது. எப்படி? பவுலாரு எபேசு பட்டணத்துக்கு போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்க சத்தியத்தை கேட்டு தன்னுடைய பட்டணமாகிய கொலோசேயருக்கு கொண்டு போய் சத்தியத்தை சேர்த்தான். இப்படிதான் நம்பப்படுது. சரிங்களா? அப்ப பிலிப்பு பட்டணத்துக்கு எப்படி சத்தியம் போச்சு? உங்களுக்கு புரியுதா? தரிசனம், லீதியாள், குறி சொல்லுகிற பெண், அங்க ஜெயிலர் மனம் திரும்புறது, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். தேவன் அங்க என்ன பண்றாருன்னா சத்தியத்தை கொண்டு போக வைக்கிறார். அப்ப நம்ம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ற பாடம், ரொம்ப முக்கியமான பாடம் இருக்குதுங்க. என்ன பாடம்னா, சத்தியத்தை நீங்கள் சத்தியமாக அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நாம் சத்தியத்தை வாழ்வதற்கும் சத்தியத்திற்காக மரிப்பதற்கும் உபத்திரவப்படுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்புல உபத்திரவமும் இருக்குது, புரிஞ்சுக்கணும். 2வது, நீங்க சத்தியத்தை சொல்லும் போது கண்டிப்பா பிசாசுக்கு பிடிக்காது. உபத்திரவம் ஏதோ ஒரு ரூபத்துல நிற்கும். அதைத்தான் இங்க பாக்குறோம். தரிசனத்தை பெற்று போனான், என்ன ஆச்சுங்க? அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அதையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த நிமிஷம் இருப்போமோ இல்லையோ அவங்க துதிச்சு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதிசயத்தை செய்கின்றார். காரியங்கள் என்ன செய்து மாறுகிறது. என்ன? அப்ப சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது உபத்திரவம் உண்டு. சத்தியத்தை அறிவிக்கிறீங்களா என்ற கேள்வி ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறாரா? இல்லை இந்த சத்தியத்தை சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. 3வது, இப்ப பவுல் கொலோசேயர் பட்டணத்துக்கெல்லாம் போய் பேசும்போது என்ன ஊழிய முறைமைகளை பவுலார் பின்பற்றினார்? 4 காரியங்களை எப்பொழுதுமே பவுலார் பின்பற்றுவது உண்டு. 1, பவுலார் எப்பயுமே கண்ணாமண்ணான்னு சொல்லிட்டு பின்பற்றது இல்லை. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டம் வகுப்பவர், நல்ல ஒரு திட்டம் வகுப்பாளராக அவர் இருக்கிறார். எப்பயுமே ஒரு பட்டணத்தை சூஸ் பண்ணும்போது அது முக்கியமான பட்டணமா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய பட்டணம் என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பார். உதாரணத்துக்கு இந்த மக்கதோனியான்ற பட்டணத்தை பவுலார் தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த மக்கதோனியா பட்டணம் கிழக்குக்கும் ரோமுக்கும்
ஒரு பெரிய பாதை இருக்கு. அந்த பாதையில மிக முக்கியமான பட்டணம் தான் மக்கதோனியா. மக்கதோனியாவில் உள்ள மிக முக்கியமான தலைமை நகரம் தான் பிலிப்பு. இங்க போயாச்சுன்னா சத்தியம் இங்க ஆசியாவை கடந்து ஐரோப்பாவுக்கு போகும் என்று பவுல் திட்டமிடுறாரு. இந்த மீனை, பிலிப்பு என்கிற மீனை பிடிச்சோம்னு சொன்னா ஐரோப்பாவே அசையும் என்பது பவுலுடைய திட்டங்க. அப்ப ஊழியத்துல திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? பவுலுக்கு திட்டம் நல்லா வகுத்து வருவாரு. அதுல ஒன்று, எப்பயுமே முக்கியமான பட்டணங்களை அவர் தெரிந்து கொள்வார். கிராமங்களை அல்ல, பட்டணங்களை தெரிந்து கொள்வார். அதுல ஒண்ணுதான் இந்த மக்கதோனியா. இதே மாதிரிதான் கொரிந்தும் கூட. ரெண்டாவது, ஏதோ போய் சத்தியத்தை சொல்லிட்டு விடுறதில்ல, அங்க இருந்து அந்த சபையை சார்ந்த வாலிபர்களை தெரிந்து கொண்டு அந்த வாலிபர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. கொடுத்து அந்த சபையை போய் கண்காணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப நீங்க சம்பாதித்த ஆத்துமாக்களுக்கு அவர்களை எடுத்து, அதுல சில பேர் எடுத்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. பட்டணங்களை சென்றடைகிறீர்களா? ஏன்னா வாலிபர்களுக்கான ட்ரைனிங் போகுதா? எப்படி சபையை கண்காணித்துக் கொள்ள வேண்டும், எப்படி சபையை வளர்க்க வேண்டும் என்று ட்ரைனிங் போகுதா? பவுல் செய்வாருங்க. மூன்றாவது, அவர் ஒரு இடத்த, பட்டணத்தை சூஸ் பண்ணிட்டு அப்புறம் வாலிபரை சூஸ் பண்ணுவார்ல. பட்டணத்தில் எப்படி சபையை ஆரம்பிக்கிறாருன்னா, பட்டணத்துக்கும் வாலிபர்களுக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அவரு முதலாவது யூதர்களை போய் பிடிப்பார். முதலாவது யூதருக்கே பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கே பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கு. வசனம் இருக்கு இல்லையா? அந்த வசனம் எங்க இருக்குது? முதலாவது உங்களுக்கே பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த வசனத்தை கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்கலாம், எங்க வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்போஸ்தலர் இருக்கோ, கண்டுபிடிச்சிங்க போடுங்க. நீங்க புத்திசாலி, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, போடுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க கவனிச்சுக்கோங்க, யூதர்களை பிடிப்பார். யார் யாரெல்லாம் யூதர்களை அங்க போய் கிறிஸ்துவ சொல்றார். இப்ப அவங்கள்ட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் வழியாக புறஜாதிகள்கிட்ட போறார். இதுதாங்க அவருடைய ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3ங்க. 4வது, ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் அப்படியே கண்டுக்காம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறது கிடையாது. அந்த ஞானமுழுக்கு பெற்ற ஆத்துமாக்கள் மேல ரொம்ப கவலைப்பட்டு அவர் இந்த நிருபங்களை எல்லாம் எழுதுகிறார். சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது அதில் இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம அவர் என்ன பண்றாரு? மக்களுக்கு எழுதுகிறார். ஆக 4 விஷயம். பட்டணங்களை தெரிந்து கொள்கிறார், வாலிபர்களை தெரிந்து கொள்கிறார், யூதர்களை தெரிந்து கொள்கிறார். அதற்கப்புறம் சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆரம்பிக்கப்பட்ட சபைகளுக்கு பலப்படுத்த இங்கிருந்து நிருபங்களை அனுப்புகிறார். இப்போ இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம், பட்டணங்களை சென்றடைகிறோமா? வாலிபர்கள் ட்ரைனிங் கொடுக்குறோமா? வாலிபர்லாம் கண்டுக்கிறோமா? நம்மலாம் யோசிச்சு பாருங்க. சத்தியம் எப்படி போகணும்ன்ற ட்ரைனிங் போகுதான். யூத் மீட்டிங் நடக்குதுங்க, ரிவைவல் மீட்டிங் நடக்குதுங்க. ஆனா மிஷனரி ட்ரைனிங் நடக்குதா? வாலிபர்கள் எப்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை எப்படி தற்காக்க வேண்டும் என்ற கேள்விக்கு என்ன பதில், அது சொல்லித்தரோமா? யோசிச்சு பாருங்க. வாலிபர்கள் ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர் யூதர்கள்ட்ட போய் அதுக்கப்புறம் புறஜாதிட்ட போறார். அதே போல நாம் கிறிஸ்தவர்கள்ட்ட போயிட்டு கிறிஸ்தவர்கள் மூலமாக உலகத்தை சென்றடைகின்றோமா? ஊழியத்துல பிளான் இருக்குதா? ஆக நாம் பார்த்த விஷயம், சிறை கைதியான பவுல் என்று பார்த்தோம். பிலிப்பு பட்டணம், கொலோசேர் பட்டணத்தில் பவுல். எப்படி பிலிப்பு பட்டணத்துக்குள்ள பவுலார் ஊழியம் பார்த்தாரு அப்படின்னு பார்த்தோம். 3வது, எப்படி ஊழியம் பார்த்தார்? 4 வழிமுறைகளை பார்த்தோம். இப்ப பவுலாரு அவர் பிலிப்பு பட்டணத்துல அவர் சிறைவாசத்துல இருந்த பொழுது அவர் என்னெல்லாம் செஞ்சார்? என்ன, ஒரு முறை மட்டுமல்ல, அவர் பல முறை பல சிறைவாசத்தில் அவர் இருந்திருக்கிறாரு. அப்படி பல சிறைவாசத்தில் இருந்த பொழுது அவரை எப்படி பிரச்சனைகளை சந்தித்தார்? 5 நிருபத்தில் இருந்தாருன்னு சொன்னேன். எப்படி அவரால் துதிச்சு பாட முடிஞ்சிச்சு? இது ஒரு இடத்துல சொல்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2 கொரிந்தியர் 4 வசனம் 7. 4 வசனம் 7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் சொல்றாப்புல. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. நல்லா கவனிங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை. நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. தலைப்பு வருதா? persecuted but not forsaken.
என்ன துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படவில்லை. எனக்கு எவ்வளவோ துன்பம் வந்தாலும் சரி, எனக்கு தேவன் கைவிடவே இல்லைன்ற நிச்சயம் பவுலுக்கு இருந்திருக்கு. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. இல்லை 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 4 விஷயம். என்ன? அங்க நெருக்கப்பட்டும் ஒடிந்து போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. எப்படி பவுலால அவ்வளோ நெருக்கப்பட்டும் கலக்கம் அடைந்தும் மனமுறிவே அடையலையே? உபத்திரவப்படுத்தப்பட்டும் ஆண்டவனை கைவிட மாட்டான்ற நிச்சயம் எப்படி பவுலுக்கு வந்துச்சு? உங்களுக்கு உபத்திரவப்படுறீங்களா? முதல்ல அந்த உபத்திரவப்படும் பொழுது மனம் முறிவு அடையாம இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் என்பது திட்டவட்டமா நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 6:7 எப்படி முடியுது? சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்திலும் ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். கவனிச்சிங்களா? இந்த மாதிரி சத்தியத்துல, தேவனுடைய திவ்ய பலத்துல நீதிய ஆயுதமா தரிச்சிருப்பதனால, அதாவது சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக திவ்ய பலம் கிடைக்குது, தேவனுடைய நீதி குணமும் கிடைக்குதுங்க. ஆக தேவனுடைய வசனத்தின் மூலமாகத்தான் அவர் தேவனுடைய குணத்தை பெறுகிறார். குணம் வர்றதுனால பலன் வருகிறது. அந்த பலன் வர்றதுனால அவர் உபத்திரவத்தையே வேற மாதிரி பார்க்கிறார். அதனாலதான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பாடம்? அப்ப பவுலார் தான் உபத்திரவப்பட்டார், உபத்திரவத்திற்காகவே அழைக்கப்பட்டார். அந்த உபத்திரவப்படும் பொழுது நிருபங்களை எழுதினார், மனம் முறிவு அடைவதே இல்லை, சத்தியத்தை சொன்னார், உபத்திரவப்பட்டார். இப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உபத்திரவங்கள்ல நீங்க சந்தோஷப்படுறீங்களா? பயங்கரமான விஷயம் இல்ல? உபத்திரவத்துல சந்தோஷப்படுறீங்களா? உபத்திரவம் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு ஹால்மார்க். ஹால்மார்க் தங்கம் சொல்றோம்ல, கிறிஸ்தவனுடைய ஹால்மார்க் என்னன்னா அதுதான் உபத்திரம். நீங்க உபத்திரவப்படுறீங்களா? கொஞ்சம் கை காலெல்லாம் பாருங்க, எங்கேயாவது உபத்திரவ தழும்புகள் இருக்குதா? அல்லது குழுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குழந்தையாக நாம் இருக்கிறோமா? யோசிங்க. நீங்க ஊழியம் உபத்திரவத்தின் போது செய்கிறீங்களா? சத்தியத்தினால அவருக்கு உபத்திரவங்க. அந்த உபத்திரவம் படும் பொழுது சத்தியத்தை அறிவிக்கிறீங்களா? பவுல் பார்த்தீங்களா, ஜெயிலில் அறிவிச்சாரா? நீங்க அறிவிக்கிறீங்களா? நீங்கள் கொண்டு வந்த ஆத்துமாக்களை நீங்க பாதுகாக்கிறீங்களா? நீங்கள் ஞானமூலுக்கு உங்க சொந்த பந்தங்களை கொடுத்துருக்கலாம், சபைகளை நிறுவியிருக்கலாம். அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்க்குறீங்களா? கரிசனம் இருக்குதா? பவுலார் அப்படிப்பட்ட ஆள். உங்க ஊழியத்துல திட்டம் இருக்கிறதா? சும்மா கர்த்தர் நடத்துறார் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்கும் ஊழிய திட்டம் இருந்தது, பவுலுக்கும் ஊழிய திட்டம் இருந்தது, ஃபார்முலா இருந்துச்சு, டிசைன் இருந்துச்சு. அந்த டிசைன் உங்களுக்கு இருக்குதா? ஆக நீங்க ஒருவேளை உபத்திரவப்பட்டிருந்தாலும் தேவ வசனத்தினால, திவ்ய பலத்தினால, தேவனுடைய நீதினால இது ஆயுதங்களாக தரித்திருக்கும் பொழுது நாமும் கூட உபத்திரவப்பட்டாலும் நாம் மனமுறிவு அடைய மாட்டோம். நாம் உபத்திரவப்பட்டாலும் கூட நாம் கைவிடப்படுவதில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, பவுலை ராஜாக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்க அழைத்தீர். அதே போல எங்களையும் அழைத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் உபத்திரவம் அடைந்திருக்கிறோமா என்கிற கேள்வி எங்களுக்குள்ளாக எழுகிறது சுவாமி. சத்தியத்தை சொல்லவும் சத்தியத்திற்காக பாடுபடவும் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த பாடுபடும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்திற்காக பாடுபடுகிறோம் என்ற நிச்சயத்தை ஓடு இருக்க உதவி செய்ய சுவாமி. இந்த பாடுபடும் போது ஆண்டவரே, பவுலை போல ஊழியங்களை செய்ய மனமுறிவடையாமல் மனமகிழ்ச்சியோடு கூட ஊழியங்களை செய்ய உதவி செய்திடலும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.